பச்சை பயிறு கிச்சடி, ஒரு கட்டு கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. அதோடு கூட 2 பச்சை மிளகா, 4 பூண்டு பல், இதெல்லாத்தையும் மிக்சியில் போட்டு கொஞ்சம் தண்ணியை விட்டு நல்லா வெண்ணெய் மாதிரி அரைச்சி எடுத்துடுங்க. அப்புறம் ஒரு கடாய் வச்சு அதில் 1 டேபிள் ஸ்பூன் நார்மல் ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுட்டு கிராம்பு, பிரிஞ்சி இலை, பட்டை இது மட்டும் போட்டு சீரகம் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. அதில் பெருசாக அரைக்கின வெங்காய துண்டத்தை போட்டு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா கேரட், உருளைக்கிழங்கு, பீன்ஸ் உங்களுக்கு என்ன தேவையோ அதை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கின கரிகாயில் நீங்கள் இந்த அரைச்ச அந்த விழுது இருக்கு இல்லையா, கொத்தமல்லி, பச்சை மிளகா, பூண்டு, அதை அரைச்ச விழுதையும் போட்டு தக்காளி 1 நீளமாக கட் பண்ணி அதோட சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஊற வச்சுருக்கிற பாஸ்மதி அரிசி 1 கப்பும், பாதியாக உடைச்ச பாசி பருப்பு, பச்சை பயிறு அது ஒரு கப்பு, 2 ஈக்குவல் அமௌண்ட் எடுத்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு 1/2 மணி ஊற வச்சுட்டு அது குக்கரில் எடுத்துக்கோங்க. கரிகாயோட நல்லா வதக்கிட்டு குக்கர்லேயே சேர்த்துக்கோங்க. 1:400 லெவலில் தண்ணி விட்டு தேவையான அளவு உப்பையும் போட்டு குக்கரை நல்லா மூடி 4 விசில் வாங்கி எடுத்துடலாம். ஜோரான பச்சை பயிறு கிச்சடி தயார்.